அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 861 861. நம்ம நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆல் போர்டில் 0 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் 6 அப்படிங்கிறது கிடைக்கிது. இந்த 0 அப்படிங்கிறது எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு, ஏன் மிஸ் ஆனிச்சு, எதனால் மிஸ் ஆனிச்சு, அதை எப்படி சரி பண்ணி இன்றைக்கி ஒரு கணிப்புகளாக வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் ஃபஸ்ட்டு ஆல் போர்டை பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது போர்டு வைஸில் நம்மளுக்கு ஏபிசியில் 607 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ரிசல்ட்டு 861. சரி, 7க்கு 8, 6க்கு 6, 0க்கு 1. சொல்லப்போனால் ஃபுல் வின்னிங் இருக்குது, ஃபுல்லாக வந்து பாஸ் ஆகுது இருக்குது. பட் ஆனாலும் நம்ம ஏபிசின்னு மாற்றி 607 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா 760 அப்படிங்கிற மாதிரி பாக்ஸில் வரலாம். 076 பாக்ஸில் வரலாம். பாக்ஸில் போட்டால் அப்படியே மாறி மாறி வரும். இல்லை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம 3D கணிப்பில் பொறுத்த வரைக்கும் இது தான் நம்ம எடுத்தோம், இதை தான் நம்ம கொடுத்தோம். பிசியில் 41. சரி, இப்போ நேற்று 2 மணிக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த 61ஐயும் கொஞ்சம் நியர்பையில் பண்ணேன். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன கொடுத்துருந்தேன், நம்ம அதாவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நேற்று வந்து நம்ம கொடுத்ததில் 607 அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 614, அதை பாக்ஸில் போட்டால் 461 வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 0, சி போர்டில் 1 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி நேற்று கொடுத்தேன். அதில் 1 அப்படிங்கிறது சி போர்டில் கிடைக்கிது. சரியா? ஸோ நேற்று ரிசல்ட் வந்து 7861. நான் எடுத்தது 7607. ஜஸ்ட்டு அந்த இதில் அப்படியே மாறி மாறி கொடுத்துருந்தோன்னா டேரெக்டாக வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 டி போர்டில் கரெக்டாக எடுத்தாச்சு. இந்த 7க்கு 8 இங்கே சேர்த்துட்டு இந்த 6க்கு இங்கே வச்சா 7861 டேரெக்டாக வந்துருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இதுதான் ரொம்ப எனக்கு வருத்தமாக போயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் கரெக்டான டைம் அப்படிங்கிறது நேற்று கொஞ்சம், ஆனால் 2:45 ஆகிடுச்சு. 2 மணி 45 நிமிடங்கள் ஆகிடுச்சு. ஏன்னா மிஷின் நம்பரை வர விட்டு கொஞ்சம் எல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு கமெண்டில் ஓகேன்னு சொல்லிட்டு போடுங்க. அப்போ தான் எத்தனை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? லைக் பண்ணுறதை விட எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் மெம்பர்ஷிப்பில் பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் ஓகே அப்படிங்கிறத போடுங்க. சரியா? கமெண்ட்ஸில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சரியா? ஸோ நம்ம நேற்று கொடுத்ததில் ஆல் போர்டில் 6, இந்த மெம்பர்ஷிப் லிஸ்டிங்கில் 6, அப்புறம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிறது நம்ம நேற்று கொடுத்ததில் பாஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் விஷயம். ஸோ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ பொதுவாக இந்த கம்பெனியோட ரிசல்ட் தனலட்சுமி போன வாரத்தில் 883, 927க்கு 883 போன வாரம் நம்ம கணிப்பு எடுத்ததை கம்பேர் பண்ணி பார்க்க வேணாம். ஏன்னா பேட்டர்ன் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நான் போன வார சார்ட்டெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கல. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து 883, அதாவது 12ஆம் தேதி 13ஆம் தேதி 883 அப்படிங்கிறது போன 12ஆம் தேதி 887 எடுத்தோம். அதாவது இந்த 12ஆம் தேதி வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன். 887 அப்படி சொல்லிட்டு நான் 12ஆம் தேதி எடுத்த கெஸ்ஸிங்கு 13ஆம் தேதி 883 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு போன தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, இப்போ போன தடவை 883, இந்த தடவை 861 எப்படி இருக்க போகுது, எப்படி போர்டில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று எடுத்தோம் இல்லையா, நேற்று வந்து நம்ம 607 அப்படின்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த 60 அப்படிங்கிறத நான் ஏபியில் அப்படியே எடுத்துக்கிறேன். போன தடவை வந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதனால் ஏபியை மட்டும் நான் வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏபியை மட்டும் நான் 60 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஏன்னா நேற்று எடுத்த கெஸ்ஸிங்கில் கண்டினியூட்டியாக அந்த 60 அப்படிங்கிறது ட்ராவல் ஆகுங்கிற மாதிரி தோணுது. அதனால் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஸ்ரீசக்திக்கு தனலட்சுமி 9க்கு 8, அதாவது 9க்கு 8 அப்படின்னா 8க்கு 7, 2க்கு 8, 2க்கு 8னா 6க்கு 2, 7க்கு 3னா 1க்கு வந்து 7. இப்படி கணக்கு பண்ணால் 7 to 7 அப்படின்னு வருது. ஓகேவா? சரி, இது வந்து
போன ரிசல்ட்டில் மேட்சிங்கில் இருக்கிறது தான். இருந்தாலும் இதை வந்து நான் கெஸ்ஸிங்கில் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட்டு என்ன வருதுங்கிறத பார்த்துக்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துக்கு வருவோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்துக்குவோம். 9 5 2 1 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2. அடுத்தது பி போர்டு 2க்கு 6 6க்கு 5, அதாவது 2 6 5 6 3. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. சி போர்டில் 9 9 9 8 8க்கு 1. இதுபடி பார்த்தா எனக்கு 2 3 1 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா? நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்கிறது ஏசியை மட்டும் 2 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். சரியா? ஏசி 2 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அது தனியாக நான் வந்து செப்பரேட் பண்ணி ஏசியில் 2 1 அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 2 1 வந்து உறுதியாக ஓரளவுக்கு கிடைக்கலாம், உறுதியாக ஓரளவுக்கு வரலாம், கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால ஏசியில் 21 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 3 மட்டும் நான் கொஞ்சம் பெண்டிங்கில் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு 7 7க்கு 2 2க்கு 6 6க்கு 5 2 6 5 6 4 அப்படின்னு கூட வரலாம். ஓகேவா? அதாவது 6க்கு 5னா 6க்கு 4 சொல்லப்போனால் இந்த இடத்துல 6க்கு 5 இருக்குது. அதே மாதிரி இந்த 6க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்போ 2 4 1. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த 3 எடுத்துடுறேன். 3 எடுத்துகிட்டு 2 4 1 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுக்கிறேன். இவ்வளோதான், 2 4 1. அதுக்கப்புறம் ஆல் போர்டு பொதுவாகவே ஆல் போர்டு 2. அப்படி 2 வரலன்னா 2க்கு 5 பவராக வரலாம். 2 2க்கு 5 பவர். ஓகே, இவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நான் எடுத்ததில் ஏசி 21, ஏபி 60, ஏபிசி 241, ஏபி ஏசி பிசி 25 52. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏபியை தனியாக 60ன்னு ஒரு என்ன தனியாகவே, ஏபினா ஏபி தான், ஏசியில் 21 அப்படின்னா ஏசினா ஏசி தான், ஏபிசியில் 241 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும், ஏபிஎஸ்சிபிசியில் 25 52 கொடுத்துருக்கேன். அதாவது ஒன்று ஒத்து போகாது, எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். சரியா? ஒன்று இதில் வரணும், இல்லை அதில் வரணும், அதில் வரணும்னா இதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தகவல். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மெம்பர்ஸுக்கு போஸ்ட் வந்து ஒரு 2:45 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் போஸ்ட் வந்து ஒரு 2:45க்குள்ளே போடுறேன். ஏன்னா மிஷின் நம்பர் ஒரு நாளைக்கு 2:32க்கு வருது, அப்புறம் 2:40க்கு வருது, அப்புறம் 2:42க்கு வருது. அதனால் இவ்வளோ டைம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் 2:45க்குள்ளே மெம்பர்ஷிப்பில் போஸ்ட் வரும். போஸ்ட்டில் பார்க்குற நண்பர்கள் எல்லாமே கமெண்ட்ஸில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, மறந்துடாமல் போடுங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 3 வேளை ரெகுலராக உங்களுக்கு சொல்லுவேன். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. 4 வேளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், செய்யுங்க. திரும்ப அடுத்த வேளை சந்திக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நன்றி.